தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 1033 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சபரிமலை ஐயப்பன் கோவில் சீரமைக்கப்படும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரள அரசும் திருவிதாங்கூர் தேவஸ்தானமும் இணைந்து நடத்தும் சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் சங்கமம் நிகழ்ச்சி பம்பையில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் சேகர்பாபு, PTR பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதல்வர் பினராயி விஜயன், சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்ப சிந்திக்க வேண்டும். அதை கருத்தில் கொண்டே 2011-12 ஆண்டில் சபரிமலை மாஸ்டர் பிளான் தொடங்கப்பட்டது. சபரிமலை மாஸ்டர் பிளான் என்பது சன்னிதானம், பம்பா, பாரம்பரிய பாதைகள், நிலக்கல் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மையமாக கொண்டது. 2050க்குள் இந்த திட்டங்கள் நிறைவடையும் என்று கூறினார். சன்னிதான மேம்பாட்டுக்காக முதல் கட்டமாக 600 கோடி ரூபாயும், இரண்டாம் கட்டமாக 100 கோடி ரூபாயும், மூன்றாம் கட்டமாக 78 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்று முதல்வர் பினராயி விஜயன் உறுதியளித்துள்ளார். 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பம்பா பகுதி மேம்படுத்தப்படும் என்று கூறிய முதல்வர், மலைப்பாதையை மேம்படுத்த 48 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், ஒட்டுமொத்தமாக 1033 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று தெரிவித்தார். இந்துக்களின் வாக்குகளை ஈர்க்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூறுவது தவறு. இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி. அதேபோல சிறுபான்மையினருக்காக ஒரு நிகழ்ச்சியை கேரள அரசு நடத்தும் என்று கூறுவதும் உண்மையல்ல என்று முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்.